ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிசி டிஎன்டேட்டு பிஓக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். டெய்லி 3 சம் சீரீஸில் இன்றைக்கி சீரீஸ் 5 பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 1 என்னென்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின் ரைட் பண்ணிக்கலாம். 3/4 minus 5/8 bracket plus 1/2. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெளியில் இருக்க டேர்மை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் டினாமினேட்டர் பாருங்கள் சேமாக இல்லை, டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4க்கும் 8க்கும் நம்ம எல்சிஎம் பார்த்தோன்னா 4th டேபிளில் 4 1s are 4, 4 2s are 8, நெக்ஸ்ட்டு 2 டேபிளில் போடுவோம் நம்ம 1. ஸோ நமக்கு எல்சிஎம் வந்து 8 கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு எல்சிஎம் வந்து 8. ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து செகண்ட் டேர்மில் வந்து 8 இருக்குது. ஃபஸ்ட்டு டேர்மில் மட்டும்தான் நமக்கு வந்து டினாமினேட்டர் வந்து 8 வரணும். அப்போ நம்ம எந்த நம்பரெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம்? 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா இங்கே பாருங்க, இங்கே 3ஐ வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். அதேமாதிரி 4ஐயும் 2ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணியாச்சா? இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்க்கலாமா? 3 2s are என்ன வரும்? 6. ஓகேவா? பை 4 2s are 8. செகண்ட் டேர்ம் என்னது நமக்கு இங்கே 5/8. இப்போ நமக்கு டினாமினேட்டர் ரெண்டுமே நமக்கு எப்படி வந்துருச்சு? சேமாக வந்துருச்சா? இங்கே வெளியில் இருக்க டேர்ம் வந்து ப்ளஸ் 1/2. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து செப்பரேட் பண்ணிக்க வேண்டியதான். 6 minus 5 என்ன ஆன்சர் கிடைக்கும் நமக்கு? 1/8 ப்ளஸ் 1/2 அப்படி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்மும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணணும். ஸோ அகைன் நம்ம வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் பார்த்திங்கன்னா 8 2க்கு எல்சிஎம் பார்க்கும்போது இங்கே வந்து 2 டேபிளில் போடுவோம். 4 2s are 8, 1 2s are 2, அகைன் 4th டேபிளில் 1. ஸோ இதுக்கு எல்சிஎம் வந்து 8 கிடைக்கும். ஸோ 8 ஃபஸ்ட்டு டேர்முக்கு ஆல்ரெடி நமக்கு 8 இருக்குது. அப்போ செகண்ட் டேர்முக்கு வந்து எல்சிஎம் வந்து 8 வரணும்னா எந்த நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம்? 4ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் போத் யூ மல்டிப்ளை by 4. ஓகேவா? ஸோ அப்போ 1/8 ப்ளஸ் இங்கே எனக்கு 1 4s are 4, 4 2s are 8. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 5/8. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவே பண்ணி முடிச்சிடலாம். அடுத்து கொஷின் நம்பர் 2 போகலாமா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம கொஷின் நம்பர் 2 பார்க்கலாம். 2 வந்து இப்போ நான் கொஷின் ரைட் பண்ண போகிறேன். பாருங்கள், 3/4 டிவைடட் பை 5/8 ப்ளஸ் 1/2. ஸோ இந்த சம்லேயும் ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ ப்ராக்கெட்டில் நமக்கு வந்து ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து வெளியில் இருக்கக்கூடிய நம்பர் நமக்கு அப்படியே இருக்கட்டும், 3/4. ஸோ ப்ராக்கெட்டில் இருக்க நம்பரை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு எல்சிஎம் வந்து 8 2 இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 8 தான் கிடைக்கும். ஸோ இது எந்த டேபிளில் போனால் 2 டேபிள் நம்ம இப்போ தான் பார்த்தோம். 4 2s are 8, 1 2s are 2, அகெயின் 4th டேபிள் 1 1, 4 2s are 8 கிடைக்கும். ஆல்ரெடி நமக்கு இங்கே வந்து டினாமினேட்டரில் வந்து 8 இருக்குது. ஸோ அப்போ இந்த நம்பர் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது இது எந்த டேபிளில் மல்டிபிள் பண்ணலாம் அப்படின்னா 4th டேபிளால் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 5/8 ப்ளஸ் 1 4s are 4, 4 2s are 8 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படி எழுதிக்கலாம். 3/4 டிவைடட் பை, ஸோ இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோன்னா 5 + 4 9/8. ஓகேவா? ஸோ மிடில் வந்து நமக்கு டிவிஷன் சிம்பிள் இருந்தாலும் நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. இதை வந்து மல்டிப்ளை ஆகிட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்மை நம்ம அப்படியே வச்சுட்டு இதை வந்து மல்டிப்ளையாக நம்ம மாற்றிக்கணும். மாற்றும்போது செகண்ட் நம்பருக்கு வந்து நம்ம அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றி எழுதிக்கணும். ஓகேவா? கீழே இருக்க நம்பர் மேலே இருக்க நம்பர் கீழே மாற்றிக்கணும். அப்போ வந்து 9/8 அப்படி இருக்கிறது நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 8/9 அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ நம்ம வந்து ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ எந்த டேபிளால் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th டேபிளில் 1 4s are 4, 2 4s are 8, இங்கே வந்து 1 3s are 3, 3 3s are 9. ஸோ த ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/3. ஸோ இது ஈஸியாக நம்ம இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கணும். ஓகேவா? எப்போவுமே ப்ராக்கெட்டில் இருக்க டேர்ம் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வெளியில் இருக்க டேர்ம் கூட நம்ம பார்க்கணும். ஓகேவா? அடுத்து சம் பார்க்கலாமா? அடுத்து கொஷின் நம்பர் 3 பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3/4 மல்டிப்ளை 5/8 டிவைடட் பை 1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொஷினை ரைட் பண்ணிக்கலாம். ஸோ 3/4 மல்டிப்ளை இந்த ப்ராக்கெட்டில் 5/8 டிவைடட் பை 1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ நம்ம வந்து இதை நம்ம ரைட் பண்ணியிருக்கலாம் 3/4 இன்ட்டு, ஸோ இந்த டிவிஷன் வந்து நம்ம அப்படியே கேன்சலேஷன் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த டிவிஷனை வந்து நம்ம மல்டிப்ளை ஆகிட்டு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்மை அப்படியே எழுதிடணும். செகண்ட் டேர்மை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும், ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கணும். ரெசிப்ரோக்கல் வந்து இங்கே 1/2 அப்படின்னு இருக்கதை இது எப்படி மாற்றலாம், 2/1 அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளையில் தான்
கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். 2 2 2s are 4 ஓகேவா. ஸோ அப்போ நமக்கு இப்போ என்ன ஆன்சர் நமக்கு கிடைக்கும்? இது வேறு எதாவது கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அப்போ இதை என்ன பண்ணிக்கலாம்? நியூமரேட்டர் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 3 5s are 15. இங்கே டினாமினேட்டரை மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் பண்ணால் 2 8s are 16 ஓகேவா. ஸோ நம்மளோட ஆன்சர் 15/16 ஓகேவா. ரொம்ப ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் நம்பர் கொடுத்து நமக்கு வெளியிலையும் நமக்கு சைன் கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டில் இருக்க நம்பரை சால்வ் பண்ண அப்புறமா தான் நம்ம வந்து வெளியே இருக்க நம்பர் கூடால நம்ம வந்து அங்கே என்ன சைன் இருக்கோ அதுக்கு தகுந்தவாறு நம்ம ப்ளஸ் பண்ணால் ப்ளஸ் பண்ணிக்கணும், மைனஸ்னால் மைனஸ் பண்ணிக்கணும், இல்லை மல்டிப்ளைனா மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக நமக்கு வந்து சம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு இருந்தால் நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போக தமிழ் அதுக்கப்புறமா நம்ம வந்து சயின்ஸு சோஷியல் எல்லாத்துலேருந்து நம்ம வந்து வீடியோஸ் கொடுக்க போகிறோம். மறக்காமல் நம்மளோட சேனல்ஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.